கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நிரந்தரமான செழிப்பை உண்டு பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. நிறைய நன்மைகள் வரும், நிரந்தரமாக இருக்காது. நிறைய சந்தோஷங்கள் வரும், நிரந்தரமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நிரந்தரமான செழிப்பை உண்டு பண்ணுவான். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிற பொழுது என்னை அதிகமாக உணர்த்தினது, உண்டு பண்ணுவான் என்று சொல்லப்படும் பொழுது இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை உருவாக்குகிறது தான் உண்டு பண்ணுறது. அப்போ செழிப்பில்லாமல் இருக்கிற இடத்துல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்காக அப்படி உண்டு பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இது இல்லாமல் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கை இந்த செழிப்பு இல்லாமல் இருக்கா? இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கா? இந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குதா? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கிட்ட இல்லாமல் இருக்குதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாருங்க, உங்களுக்காக செழிப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு ஒரு வார்த்தையை இதோடு சேர்த்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமதிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகுமா. அப்போ துக்கம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, வியாதிகள் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் உன்னுடைய துக்க நாட்களை முடிய பண்ணுகிறவர், உனக்காக ஒரு நித்திய சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உண்டு பண்ணுகிறவர், அதாவது இல்லாமல் இருக்கிற காரியத்தை உனக்காக உண்டு பண்ணுவாராம். ஆமென். இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கா? ஆண்டவர் சொல்ற, உனக்காக நான் உண்டு பண்ணுவேன், நிம்மதியை உண்டு பண்ணுவேன். உன் வாழ்க்கையில செழிப்பு இல்லாம இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இருந்தா நான் செழிப்பை உண்டு பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு விரும்புகிற காரியம், அவருடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரத்துல நம் கஷ்டம் அனுபவித்தாலும் இந்த வேத பகுதி கடைசியில சொல்லப்படுகிற இப்படிதான், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ சில நாட்கள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தது, நம்மை உபத்திரப்படுத்தி கொண்டே இருந்தது, என்னுடைய ஒளியை மறைத்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு இல்லைங்க, அவர் நிரந்தரமான நித்திய வெளிச்சமாக இருப்பாராம். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று? எத்தனை பேர் சொல்றீங்க என் சூரியன் இனி அஸ்தமிக்காது என்று? எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய சந்திரன் இனி ஆமேன் இருளாகாது என்று? ஆமேன். அப்படி சொல்லுகிற, அப்படி நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், இனி ஒரு துக்கமும் உன்னை பற்றி கொள்ளாது, ஒரு துக்கமும் உன்னை சூழ்ந்து கொள்ளாது. உன் துக்க நாட்கள் இன்று முடிந்து போகிற நாட்களாக இருக்கும். ஆமேன். வேதம் சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் என்று சொல்கிறது. இந்த வார்த்தை உங்கள் இடத்துல வரும்போது நீங்க உறுதியா இருங்க, என் தேவன் என் மேல் வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் இனி ஒரு துக்க நாளும் எனக்குள் வராது என்று. ஒரு சங்கடங்களும் ஒரு கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்கு மேலாக ஒரு இருளும் என்னை பற்றி கொள்ளாது. காரணம், என் தேவன் என் மேல் வெளிச்சமாக இருக்கிறாராம். இன்னைக்கு தேவன் உங்கள் மேல வெளிச்சமாக இருக்கிறதுனால ஒரு இருளும் உங்களை பற்றாதுங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகுங்க. விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் துக்க நாட்கள் இன்னும் முடிய பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செழிப்பான ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை நித்தியமாக நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.